அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவும் ஈரான் ராணுவமும் இஸ்ரேல் மீது நேற்று ஏவுகணை மூலம் தாக்கிய நிலையில் ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதி கிளர்ச்சி குழுவும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய நகரங்களான டெல்லாவில் ஜெருசலேமில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டதாகவும் சைரன் சத்தம் கேட்டு மக்கள் பாதுகாப்பு பங்கர்களை நோக்கி ஓடியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. கவுதி அமைப்பினர்கள் ஏவுகணை இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பு வானிலையை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஏவுகணை துண்டுகள் விழுந்து யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் அபாயம் முழுமையாக நீங்கிவிட்டதால் பொதுமக்கள் தங்களது தற்காலிக புகலிடங்களில் இருந்து வெளியே வரலாம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஈரானை தொடர்ந்து கவுதிகளும் இஸ்ரேலை தாக்க தொடங்கியுள்ளதால் போரானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை மீறி இஸ்ரேல் செயல்பட்டுள்ளதால் அடுத்து என்ன நடக்கும் என்ற பதற்றம் தற்போது எழுந்துள்ளது. லாட்வியா வான்வெளியில் திங்களன்று நுழைந்த ஒரு வெளிநாட்டு ஆளில்லா விமானத்தை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டின் ஆயுதப்படைகள் அறிவித்துள்ளன. அந்நாட்டின் தேசிய ஆயுதப்படைகள் ஒரு அறிக்கையில் இது தொடர்பாக தெரிவிக்கையில், ரஷ்யாவின் மின்னணு போர் நடவடிக்கையின் விளைவாக லாட்கேல் பிராந்தியத்தில் லாட்வியா வான்வெளியில் நுழைந்த ஒரு வெளிநாட்டு ஆளில்லா விமானத்தை பால்டிக் வான் பாதுகாப்பணியில் ஈடுபட்டுள்ள நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தின. லாட்வியா தேசிய ஆயுதப்படைகள் நேட்டோ கூட்டாளிகளுடன் இணைந்து சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு உடனடி பதிலடி கொடுக்கும் திறனை உறுதி செய்வதற்காக வான்வெளியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன என்று அது மேலும் கூறியது. எல்லையில் ராணுவம் தனது வான் பாதுகாப்பு திறன்களை பலப்படுத்தியதை ஆயுதப்படைகள் நினைவுபடுத்தின. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடர்வதால் லாட்வியா வான்வெளிக்குள் வெளிநாட்டு ஆளில்லா விமானங்கள் நுழைவது நெருங்குவது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழக்கூடும் என்றும் அது எச்சரித்துள்ளது. சர்ச்சைக்குரிய ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஓமான் கடற்கரைக்கு அருகே ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் காரணமாக கப்பலை தீப்பிடித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கப்பலில் உள்ள 24 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய அதிகாரிகள் அறிவித்தனர். இந்தியாவின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் பணிப்பாளர் ஓவேஸ் குமார் சர்மா MT மேரிவெக்ஸ் கப்பலில் நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டார். ஓமான் கடற்கரைக்கு அப்பால் கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகள் அவசர உதவியை நாடுவதாக இந்திய முன்னோக்கு மாலுமிகள் சங்கம் தெரிவித்திருந்தது. கடல்சார் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் என சந்தேகிக்கப்படும் காரணத்தால் கப்பலில் தீப்பிடித்தது. அந்த வெடிப்பு கப்பலின் இயந்திர அறையை சிதைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேரிவெக்ஸ் என்பது பெலாவ் நாட்டின் கொடியின் கீழ் பயணிக்கும் ஒரு எண்ணெய் ரசாயன கப்பலாகும். உக்ரைனின் கிழக்கு டொனெக்ஸ் பகுதியில் உள்ள மற்றொரு குடியிருப்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. கோஸ்டியான்டினிவ்கா என்ற போர்முனை நகரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள மொலாச்சர்கா கிராமத்தை தங்கள் படைகள் கைப்பற்றியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் இந்த கிராமம் கிமிக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கோஸ்டியான்டினிவ்கா போர்முனையில் உள்ள 6 குடியிருப்புகளுக்கு அருகில் ரஷ்ய படைகள் 17 தாக்குதல்களை நடத்தியதாக உக்ரைனின் பொது பணியாளர் பிரிவு ஒரு அறிக்கையில் கூறியது. ஆனால் மொலோச்சர்கா பற்றி அதில் குறிப்பிடப்படவில்லை. ரஷ்யாவின் சமீபத்திய கூற்று குறித்து உக்ரைனிய அதிகாரிகள் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. மேலும் நடந்து வரும் போரின் காரணமாக இந்த கூற்றை சுயாதீனமாக சரிபார்ப்பது கடினமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஐரோப்பா நோக்கி பயணித்த குடியேற்றவாசிகளின் படகு ஒன்று மோல்டா தீவுக்கு அருகே நடுக்கடலில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக இத்தாலிய கரையோர பாதுகாப்படையினர் தெரிவித்தனர். இந்த படகு விபத்து ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. வறுமை, உள்நாட்டு போர் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக வட ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆபத்தான படகுகள் மூலம் ஐரோப்பாவுக்குள் குடியேற முற்படும் போதே இத்தகைய தொடர் சோகங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான படகிலிருந்து சுமார் 60 குடியேற்றவாசிகளுடன் பயணித்த 48 பேர் மீன்பிடி படகு ஒன்றின் மூலம் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர்.
பிலிப்பைன்ஸில் நேற்று ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் மற்றும் அதன் பின்விளைவுகளால் ஏற்பட்ட உயிர் பலி எண்ணிக்கை 32 உயர்ந்துள்ளது. தீவு நாடான பிலிப்பைன்ஸில் நேற்று காலை 7.8 என்ற ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. தெற்கு பிலிப்பைன்ஸின் மிண்டனோ தீவை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் தெற்கு பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 17 பேர் பலியாகினர். கிளான் மலைப்பிரதேச நகரில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவுகளில் 13 பேர் பலியாகினர். மேலும் 4 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் மரணத்துக்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் 16 வயதுக்கு குறைவான குழந்தைகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் திட்டத்தை அறிவிக்க உள்ளார். டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட தகவலின்படி சில பாதுகாப்பான சமூக ஊடக செயலிகள் அனுமதிக்கப்படும். ஆனால் மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தான தளங்கள் தடை செய்யப்படும். இந்த முடிவு சமூக ஊடகங்களால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுடன் நடந்த உரையாடல்களும் ஆஸ்திரேலியாவில் 2025 டிசம்பரில் அமல்படுத்தப்பட்ட தடை சட்டத்தின் அனுபவங்களும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டவுனிங் தெருவிலிருந்து வந்த தகவலின்படி இளைஞர்களை பாதுகாக்க தொழில்நுட்ப நிறுவனங்களையும் எதிர்கொள்ள பிரதமர் தயங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் முழுமையான தடை உடனடியாக அமல்படுத்தப்படாது. முதலில் குழந்தைகள் ஆன்லைனின் பாலியல் படங்களை உருவாக்குவதை தடுக்கும் நடவடிக்கைகள் அறிவிக்கப்படலாம். பிரித்தானிய அரசு சமூக ஊடகங்கள் குழந்தைகளின் மனநலத்திற்கு ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து முன்பு ஆலோசனை நடத்தியது. அந்த ஆலோசனையில் ஊரடங்கு உத்தரவுகள், நேர வரம்புகள் மற்றும் அடிமைத்தன வடிவமைப்பு அம்சங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகமான கதாம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் இஸ்ரேல் மீதான தற்போதைய தாக்குதல்கள் முடிவுக்கு வந்ததாக அறிவித்துள்ளது. ஆனால் தெற்கு லெபனான் உட்பட இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரான் முன்பை விட கடுமையாகவும் வலுவாகவும் பதிலடி கொடுக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை லெபனானின் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ராணுவ நடவடிக்கைகளை அறிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரானும் நேற்று இரவு முதல் இன்று வரையிலும் மாறி மாறி தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றன. வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்வதை தடுக்கும் முயற்சி என்று கூறி தெற்கு லெபனானின் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தரைவழி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அங்குள்ள இஸ்ரேலிய வீரர்கள் குழு மீது ஏவுகணைகளை ஏவியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஆலை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக IRGC உரிமை கோரிய நிலையில் இதற்கு முன்னதாக ஈரானிய பெட்ரோ கெமிக்கல் ஆலை ஒன்றில் பல இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் விமான தளங்களை குறிவைத்தும் ஜெருசலேம், டெல்லவீவ் போன்ற இடங்களை குறிவைத்தும் ஈரான் பதிலடி ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனால் இஸ்ரேலின் பல ராணுவ தளங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஈரான் கவுதிப்படைகள் அசுரப்போரை தொடங்கியுள்ள அதே வேளையில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உலக நாடுகளை ஆதரவைக்கும் ஒரு மகா ராஜேந்திர நகர்வு அரங்கேறியுள்ளது. சீனா அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக வடகொரிய தலைநகர் பியாங்யாங் வந்தடைந்துள்ளார். சர்வதேச விதிகளை தூக்கி எறியும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அனைத்து ராஜதந்திர நெறிமுறைகளையும் உடைத்து சீன அதிபரை வரவேற்பதற்காக பியாங்யாங் சர்வதேச விமான நிலையத்துக்கு நேரடியாக ஓடிவந்து வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்பை அளித்துள்ளார். வழக்கமாக வெளிநாட்டு தலைவர்களை தனது மாளிகையில்தான் கிம் ஜாங் உன் வரவேற்பார். ஆனால் சீனாவின் ஓடுதளத்துக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்துள்ளார். ஜி ஜின்பிங் விமானத்தை விட்டு கீழே இறங்கியதும் கிம் ஜாங் உன் அவருக்கு கைகுலுக்கி கட்டிப்பிடித்து தனது உன்னத நட்பை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து சீன அதிபருக்கு கௌரவ ராணுவ அணிவகுப்பு மற்றும் பீரங்கி குண்டுகள் முழங்க மாபெரும் வரவேற்பும் அளிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான வடகொரிய மக்கள் இரு நாடுகளின் கொடிகளையும் ஏந்தி சீன வடகொரிய நட்பு வாழ்க்கை என முழக்கமிட்டனர். வல்லுநர்களின் கூற்றுப்படி வளைகுடாவில் அமெரிக்கா திணறி வரும் இந்த சரியான சூழலில் ஆசியாவில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை முற்றிலும் முடக்கவே இந்த மெகா சந்திப்பு நடத்தப்படுகின்றது என்று இராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். வடகொரியாவின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு சீனா தனது முழுமையான மறைமுக ஆதரவை வழங்கவும் பதிலுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக வடகொரியாவை ஒரு பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தவும் இந்த 2 நாள் பயணத்தில் முக்கிய ரகசிய ராணுவ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகின்றது.
அத்துடன் வளைகுடாவில் நடக்கும் மத்திய கிழக்கு போர்ச்சூழலுக்கு மத்தியில் ஈரானுக்கான ஆதரவு குறித்தும் இங்கு பேசப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.